வாழ்க வளமுடன், சுகம் சூழ்க. நற்பவி நற்பவி நற்பவி. இறைவனோடு இணைந்திருப்போம். குரு ஸ்ரீ ராகவேந்திரர் மகிமையை அறிந்து கொள்வோம். மசூத் கான் என்ற அரசன் மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் மீது அபார பக்தி கொண்டவனாக விளங்கினான். இருந்தாலும் ஸ்ரீ ராகவேந்திரரின் சக்தியை சோதித்து பார்க்க அவன் திட்டமிட்டான். ஸ்ரீ ராகவேந்திரர் தங்கியிருந்த இடத்திற்கு அவரை காணச் சென்ற மசூத் கான் வெள்ளித்தட்டு ஒன்றில் மாமிச துண்டுகளை நிரப்பி அழகான துணியால் மூடி அதை ஸ்ரீ ராகவேந்திரருக்கு சமர்ப்பித்தான். ராகவேந்திரர் என்ன செய்ய போகிறார் பார்க்கலாம் என்று அவன் நினைத்தான். இறைவனுக்கு அதை படைக்குமாறு ஸ்ரீ ராகவேந்திரரை அவன் கேட்டுக்கொண்டான். மகானும் அதை ஏற்றுக்கொண்டு புன்னகைத்தபடியே அதன் மீது தீர்த்தம் தெளித்து இறைவனுக்கு படைத்தார். மசூத் கானின் எண்ண ஓட்டங்களை அறிந்து கொண்டார். பின்னர் மூடப்பட்டிருந்த துணியை விலக்குமாறு கட்டளையிட்டார். துணியை எடுத்தவுடன் உள்ளே மலர்களும் கனிகளும் கண்ணை கவர்ந்தெழுத்தன. அர்த்தத்தோடு பார்த்தார் ஸ்ரீ ராகவேந்திரர். வெட்கி தலை குனிந்தான் மசூத் கான். பின்னர் அவன் ராகவேந்திரரிடம் மன்னிப்பு கேட்டான். ஒரு சமயம் ஸ்ரீ ராகவேந்திரர் தங்கியிருந்த இடத்திற்கு 3 ஜோதிடர்கள் வந்து அவருடைய ஜாதகத்தை வாங்கி அவருடைய ஆயுட்காலத்தை குறித்து தந்தார்கள். ஒரு ஜோதிடர் சுவாமிகளுடைய ஆயுள் 70 ஆண்டுகள் என்றார். 2ஆம் அவர் 300 ஆண்டுகள் என்றார். 3ஆம் அவர் 700 ஆண்டுகள் என்றார். இதை கேட்ட கூடியிருந்த மக்கள் கேலி செய்தார்கள். ஒரு மனிதர் 300 ஆண்டுகளும் 700 ஆண்டுகளும் உயிர் வாழ முடியுமா என்று கேட்டார்கள். சுவாமிகள் அனைவரையும் அமைதியாக இருக்கச் சொன்னார். மூவரும் சரியாகத்தான் கணித்திருக்கிறார்கள் என்று கூறி அதற்கான விளக்கமும் தந்தார். அதாவது தன்னுடைய உடல் இந்த மண்ணில் 70 ஆண்டுகள் இருக்கும் என்றும் ஜீவசமாதி அடைந்து 300 ஆண்டுகள் பிருந்தாவனத்தில் இருக்கப் போவதாகவும் தன்னை உள்ளன்போடு நேசிக்கும் மக்களோடு தான் 700 ஆண்டுகள் இருக்கப் போவதாகவும் முடிவாக பிரம்மலோகம் சென்று சங்கு கர்ணனாக இருக்கப் போவதாகவும் தெரிவித்தார். 1601ஆம் ஆண்டு தமிழகத்தில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள புவனகிரியில் அவதரித்த சுவாமிகள் 1671ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசம் மந்த்ராலய பிருந்தாவன பிரவேசம் ஜீவசமாதி செய்தார். பின்னர் 300 ஆண்டுகள் அதாவது 1971ஆம் ஆண்டு வரை பிருந்தாவனத்தில் இருந்தவாறே தன் பக்தர்களுக்கு அருள் புரிந்தார். பின்னர் 2671ஆம் ஆண்டு வரை தன் பக்தர்களுக்காக நேரிலேயே வந்து அருள் புரிவார் என்பது ஐதீகம். இதை ஸ்ரீ ராகவேந்திரர் பலமுறை தன் பக்தர்களுக்கு உணர்த்தியிருக்கிறார். சிறுவயதிலிருந்து வேங்கடநாதருக்கு வலிமை வாய்ந்த அக்னி சூக்தம், வருண மந்திரம், சமஸ்கிருத வேத ஸ்லோகங்கள் மற்றும் நிறைய ஸ்தோத்திரம் கற்றுக்கொண்டார். அவற்றினை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இருப்பார். இன்றும் மந்த்ராலய பிருந்தாவனத்தில் உள்ள ஜீவசமாதியில் அந்த ஸ்லோக அதிர்வலைகள் உள்ளதாக கூறப்படுகிறது. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.